வணக்கம். 2026 2027 கடமைக்கு புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக 2025 ஆண்டில் நடைபெற்ற தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 25வது வினாவுக்கு விடை காணும் இலக்கு வழி விளக்கங்கள். அதாவது அரச பரீட்சைகள் கடினம் என்ற ஆழமான கருத்தை தகர்த்தெறிவதற்காகத்தான் இந்த விளக்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை உண்மையாக யதார்த்தமாக கல்வி அறிவோடு பார்ப்பவர்களுக்கு புரியும். இது 10 வயது பிள்ளைகளுக்கு அதிகபட்ச சுமை அல்ல. அவர்கள் இந்த சுகத்தை தொடர்ச்சியான பயிற்சி மூலம் அனுபவித்து வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான். இப்பொழுது நான் வினாவுக்களை வாரேன். இது 2025 ஆண்டு நடைபெற்ற 25வது வினா. இப்படியான ஒரு கோலம் தரப்பட்டிருந்தது. இந்த முக்கோண கோலம் மேற்குறித்த கோலத்துக்கு ஏற்ப வினாக்குறி இடத்தில் வர வேண்டியது இடத்துக்கு பொருத்தமானது எது கேட்கப்படுகின்றது. அதனால இந்த முக்கோணங்களுக்கு இருக்கிற புள்ளிகளை அடிப்படையாக வைத்துத்தான் இங்க நாங்கள் ஏதாவது ஒரு மாறுபாடுகளை இனம் காண வேண்டும். அதனால இந்த புள்ளிகளுக்கு எண்ணிக்கையிலே எதுவும் தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம். அல்லது இங்க பாருங்க, இதுல 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இங்க 4 இங்க 4 இங்க 4 இங்க 4. அந்த கோலத்துக்கு இடையில நாங்கள் பெரிய ஒற்றுமையை காணாவிட்டாலும் இந்த புள்ளிகளின் எண்ணிக்கையில இப்ப இதுல பார்த்தா இதுல 3, இதுல 4, இதுல 4, அப்ப இங்க 11 புள்ளிகள் இருக்கு. இதுல பார்த்தா 4 4 4 12 புள்ளிகள் இருக்கு. அடுத்ததுல பார்த்தா 4 4 5, அப்ப 13 புள்ளிகள் இருக்கு. அப்ப 4 5 5 5 அதாவது 5 10 14 புள்ளிகள் இருக்கு. 14. அப்ப அடுத்ததுல பார்த்தால் 5 5 5 15 புள்ளிகள் இருக்கின்றன. அப்ப இந்த புள்ளிகள் அடிப்படையிலே நாங்க பார்க்கிற போது 11 12 13 14 15 என்றால் இதுகளை 11 பெறக்கூடிய விடை இருக்கிறான்னு பார்ப்போம். இப்ப முதலாவது விடையை பார்த்தால் 3 3 3 3 4, அப்ப 10 வருகிறது. 4 என்றால் 4 7 7 3 10 வருகின்றது. அடுத்ததை பார்த்தால் 4 4 மற்றும் 11 வருகின்றது. இங்க இதுல 10 வர வேண்டும். 10 தான் விடையாக வர வேண்டும். இது 11 என்றால் 1 கூடத்தான் 10. அப்ப இது 10 வருகின்றது, இது 11 வருகின்றது. இதுல பார்ப்போம் 3 4 10, இது 10 தான் வருகின்றது. அப்ப 2 விடை பொருத்தம் போல இருக்கிறபடியால் நாங்க இப்ப வேறு ஏதாவது 2 மாறுபாடுகளை இனம் காண வேண்டும். அப்படியே மாறுபாடுகள் ஏதாவது ஒரு ஒற்றுமை தொடர்பு வேற்றுமை தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம். இப்படி நாங்க பார்க்கிற போது இதுல 2 4 இருக்கின்றது. இதுல இப்ப இங்க 3 இருக்க வேண்டும். இது 2 தொடர்பாயிருந்தால் இதுல 4 இருத்தல் வேண்டும். அப்ப இந்த 3 4ஆக இருக்கின்றது. இதுல 2 தான் இருக்கின்றது, மற்ற இது 3 4ஆக இருக்கின்றது. இது 3 4ஆக இருக்கின்றது, 3 மூலைகள். இது 3 5ஆக இருக்கின்றது. இதுல 2 தான் தெரியுது, 5ஆக இருக்கின்றது. இதுலயும் 5 இருக்கின்றது. அப்ப எனக்கு தெரியணும் இந்த பக்கத்துல வேறு ஏதாவது அத்துக்குரியது என்றால் 3 4 7 என்றால் இதுகளையும் 3 புள்ளி இருக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அதனால பார்த்தால் இது பொருத்தமாக இருக்கு. 3 4 3. இது 3 3 4 என்றதை பொருத்தமில்லை. இந்த முறைக்கு 3 பொருத்தமில்லை. ஏன் இங்க 4 இருத்தல் வேண்டும். இந்த 3ம் ஒரே அமைப்பாக இருப்பதற்கு. அப்ப கேள்விக்கான விடை முதலாவது. இப்ப இதே அடிப்படை கருத்து கொண்டு இந்த 5 சதுரங்களுக்கு நான் 1 புள்ளி 2 புள்ளியாக தந்திருக்கிறேன். அதுக்கு இதிலே முதலாவதா 2வதா விடையாக அமையும் என்பதை நீங்கள் தெரிவு செய்து கொமெண்ட் ஊடாக அனுப்புங்க. நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.